ப்ரௌனி ஸ்லாப் செய்கிறதுக்கு போர்ட் ரெடி, சாக்லேட் கார்னிஷ் ரெடி. சாக்லேட் கனாஷ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரௌனி ஆறுறதுக்காக. இந்த ப்ரௌனி ஆறவே மாட்டேங்குது. 2 ஃபேனுக்கு அடியில் வச்சு ஆற வச்சு பார்த்துட்டேன். அப்புறம் லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஓரளவுக்கு கூல் டவுன் பண்ணி எடுத்துட்டேன். ஆனாலும் லைட்டாக கதன்னு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. கார்னிஷ் வச்சு பார்ப்போன்னு போட்டேன். ஓரளவுக்கு லைன் வந்துச்சு. இதை வச்சு ப்ரௌனி ஸ்லாப் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆர்டர்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக கொடுக்குறது யாருன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான கஸ்டமராக தான் இருப்பாங்க. எந்த நேரமாக இருந்தாலும் நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க. இதுவே ஒரு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் கேக் தான். கஸ்டமர் நேத்தி பர்த்டே செலிப்ரேட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ப்ரௌனி ஸ்லாப் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் வெளியில் இருக்கேன், வந்து தான் செஞ்சு கொடுப்பேன், ஓகேவான்னு கேட்டதும் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்ததும் உடனே ப்ரௌனி செஞ்சுட்டு அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணி ப்ரௌனி ஸ்லாப் செஞ்சு எடுத்தாச்சு. டக்குன்னு எதையுமே பர்ச்சேஸ் பண்ணவோ இல்லை புதுசாக எதையும் யோசிக்கவோ எனக்கு டைம் இல்லாதனால வீட்டில் இருந்ததை வச்சு இந்த ப்ரௌனி ஸ்லாப் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெனாடா மற்றும் திட்டுக்குடி பகுதியில் கஸ்டமைஸ்டு கேக்கு ப்ரௌனி ஸ்லாப்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.